பிரைஸ் அல்லாட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதையொன்றை கேட்போமா? டோம்னிக் சார் அந்த காப்பகத்தோட வாசல்லையே நின்னுட்டு இருந்தாரு. ஏக்கத்தோட அந்த கேட்டையே பார்த்துட்டு இருந்தாரு. உள்ள இருந்து வார்டன் அம்மா, சார் எத்தனை முறை உங்களை கூப்பிடுறேன், குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்களே, மழை பெய்யுது சார், சாரல் படுது பாருங்க, உள்ள வந்து உட்காருங்க, வர பையன் உள்ள வந்து பார்க்க போறான் அப்படின்னு சொன்னாங்க. இதை எதையுமே காது கொடுத்து கேட்டுக்காம டோம்னிக் சார் ஏக்கத்தோட அந்த கேட்டையே பார்த்துட்டு இருந்தாரு. மழை வேற வருதே, என் பையன் வருவானான்னு தெரியலையேன்னு அவர் ஆவலோட பார்த்துட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த வெள்ளை கலர் கார் வந்து உள்ள நின்னுச்சு. கார்ல இருந்து டோம்னிக் சாரோட பையன் இறங்கினான். கூடவே பேத்தி, மருமகன்னு எல்லாரும் வந்தாங்க. டோம்னிக் சாருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்ன பார்க்க குடும்பமா வந்துட்டாங்களேன்னு சந்தோஷமா தன்னுடைய பேத்திய பார்த்து, என்னம்மா தாத்தாவை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு அவரோட பேத்தி, தாத்தா பார்க்கறதுக்கு இல்ல, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா. கேட்ட உடனே டோம்னிக் சாருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இருந்தாலும் பயத்தோட பையனை பார்த்தாரு. பதிலுக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாப்பா, உங்களை இனிமேல் இங்க விடுறதா இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்ல முடியாத சந்தோஷம் டோம்னிக் சாருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கூட இனிமேல் எனக்கு எங்க நல்லது நடக்க போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு துவண்டு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60:5. அதிசயப்பட்டு பூரிக்கும்ன்றத இங்கிலீஷ்ல ஸ்வெல் வித் ஜாய்னு போட்டிருக்கு. மகிழ்ச்சியில உங்க இருதயம் பெருகும்னு சொல்லி போட்டிருக்குது. ஆமாங்க, நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, உங்க இருதயம் மகிழ்ச்சியால பொங்கக்கூடிய நன்மையான காரியங்களை அவர் இனி செய்ய போறாரு. அப்புறம் ஏன் கவலையா இருக்கீங்க? God bless you all.